கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கோவிட்-19 நோய் தொற்று எண்டெமிக் எனப்படும் முடிவில்லா தொற்று நிலைக்கு மாறி அதனுடன் வாழத் தொடங்கி நாம் 2 ஆண்டுகளுக்கும் மேல் கடந்துவிட்டோம். இந்நிலையில் சுவாச குழாயில் பாதிப்பை ஏற்படுத்தும் HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டனியூமோ வைரஸ் என்ற கிருமி தொற்று நாட்டில் பரவி வருவதுடன் மக்கள் மத்தியில் மீண்டும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இக்கிருமி தொற்று குறித்து மக்கள் பதற்றமடைய வேண்டாம், மாறாக விழிப்புணர்வை கொண்டிருப்பது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகின்றார் குவாலிட்டாஸ் SV கேர் சிகிச்சையகத்தின் குடும்ப நல மருத்துவர் டாக்டர் சங்கீதா நாகராஜன். HMPV கிருமி தொற்று மலேசியாவில் புதிய நோய் அல்ல, மாறாக கடந்த ஆண்டு முழுவதிலும் 327 பேருக்கு இந்நோய் கண்டிருப்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். காற்றின் மூலம் எளிய முறையில் பரவக்கூடிய இக்கிருமி தொற்று கோவிட்-19 போன்று ஒருவரின் சுவாச குழாயில் பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டிருப்பதாக டாக்டர் சங்கீதா நாகராஜன் விளக்கினார். இந்த வைரஸ் எப்படி பரவுனா இஸ் ஏர்போர்ன். இரும்ப போது இல்லை நம்ம ஸ்னீஸ் பண்ண போது பரவலாம். இல்லைனா ரெண்டாவது மெத்தட் நம்ம டச்சிங் லைக் ஹேண்ட் ஷேக் பண்ண போது, இல்லைனா நம்ம ஃபுட் ஷேர் பண்ண போது, அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த நோய் வர வாய்ப்புகள் இருக்குது. காய்ச்சல், சளி, இருமல், மூச்சு திணறல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் HMPV கிருமி தொற்று அனைத்து வயதினர்களையும் பாதிக்கக்கூடும் என்று சங்கீதா தெரிவித்தார். எனினும் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டிருப்பவர்களை எளிதில் பாதிக்கும் என்பதால் அவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த நோய்க்கு சில அறிகுறிகள் இருக்குது. ஃபியூ சிம்டம்ஸ் காய்ச்சல், சளி, இரும்பல், தொண்டை வலி வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய்க்கு ஹை ரிஸ்க் 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குரூப் மற்றும் 65 வயசு மேலே இருக்கிற நபர்கள் இந்த நோய்க்கு ரொம்ப ஹை ரிஸ்காக இருக்காங்க. ஆனால் இந்த நோய் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. இதனிடையே நோய் தொற்று பரவும் சூழ்நிலையை எதிர்கொண்ட அனுபவம் மலேசியாவுக்கு இருக்கும் நிலையில் தற்போது மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த நோயை முற்றாக கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து சிந்திப்பது மட்டுமே என்றும் அவர் விவரித்தார். மேலும் இக்கிருமி தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான சில வழிமுறைகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் இஸ் முக கவசம், ஃபேஸ் மாஸ்க் பாய்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு சளி, இரும்பல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியாகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். அண்ட் அந்த சூழ்நிலை நீங்கள் வெளியே தான் போனோன்னா ஃபேஸ் மாஸ்க் பாய்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது கை நல்லா சோப் போட்டு கழுவுங்க, சானிடைசர் பாய்ங்க. இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணும். தற்போது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டனியூமோ வைரஸ் என்ற கிருமி தொற்று குறித்து பர்னாமாவின் நலம் வாழ அங்கத்திற்காக தொடர்பு கொண்டபோது டாக்டர் சங்கீதா அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.